ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 9th மேக்ஸ்ல ஒரு சின்ன ரிவிஷன் தான் பார்க்க போறோம். எந்த கிளாஸ் எந்த சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா, 4th சாப்டரான மென்சுரேஷன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த சாப்டர்ல நம்ம என்னென்னலாம் கிளாஸ்ல பார்க்குறப்போ என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம்? ஆ சூப்பர். இந்த லெசன்ல 3 ஷேப்ஸ் பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் யார் பார்த்துருந்தோம்? ட்ரையாங்கிள். செகண்ட் ஷேப்பா என்ன ஷேப் பார்த்துருந்தோம்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம். அதுக்கு அடுத்து கியூபாய்ட் பார்த்தோம். ஓகேவா? ஸோ கியூபாய்டு வந்து ஒரு 3D ஷேப். அதுக்கடுத்து யார் பார்த்தோம்? ஒரு கியூப் பார்த்தோம். ஓகேவா? ஓகே. ஸோ இவங்களை பத்தி தான் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ரிவிஷன், ஒரு ரீகேப் மாதிரி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ரிவர்ஸா போலாமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ட்ரையாங்கிள் இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா நம்ம ட்ரையாங்கிள். ஓகேயா? ஸோ இதான் என் ட்ரையாங்கிள். இதுக்கு நான் சும்மா வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடா ஏ, இந்த லென்த்தை பி, இந்த லென்த்தை சின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. நார்மலா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னன்னா, half into breadth into height ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுல பீனா வந்து பேஸ், ஹைட்ஸ்னா என்ன அப்படின்னா ஹைட். ஓகேவா? ஓகே. 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 ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப யோசிங்களேன், எல்லா ட்ரையாங்கிளையும் கரெக்டா இந்த பேஸ் எவ்வளோ, இந்த ஹைட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்களா? அஃப்கோர்ஸ் மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவோட பேர் என்ன அப்படின்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஹெரான்ஸ் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவோட பேர் என்ன? ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதே ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளை சூப்பரா இந்த சைட்ஸை வச்சே கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னன்னு வரப்போகுதுன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் மல்டிப்ளைட் பை எஸ் மைனஸ் ஏ மல்டிப்ளைட் பை எஸ் மைனஸ் பி மல்டிப்ளைட் பை எஸ் மைனஸ் சி. ஓகே. இதுல ஏ பிசின்றது இந்த சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். யாரு மேம் அந்த புது எஸ் அப்படின்னா, அந்த எஸ்ஸோட வேல்யூ என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. கிளியர்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2 தான் யாரு அப்படின்னா இந்த எஸ். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க, அதோட 3 சைட்ஸ் ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எஸ் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைச்சிரும். சூப்பரா? சூப்பர். ஸோ இப்போ அண்டர் கண்டிஷன் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு வச்சுப்போம். அப்ப எப்படி இருக்கும்? ஏ ஈக்குவல்ஸ் பி ஈக்குவல்ஸ் சியா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ ஒருவேளை இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளா இருந்தா மட்டும் இதோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மல்டிப்ளைட் பை ஏ ஸ்கொயர் பை 4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே. சரி, இதுக்கு முன்னாடி எஸ்ன்னு ஒன்று சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ் which is equals a plus b plus c by 2. ஸோ இந்த எஸ்ஸோட பேர் என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன சம் பார்த்துடலாமா? ஸோ இப்போ ஒரு ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டு இருக்கு, அதாவது ஒரு முக்கோண வடிவத்துல இருக்க ஒரு வயல் இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வயலை சமப்படுத்த போறாங்க. ரைட்டா? ரைட். இந்த வயலுக்கு 3 பக்கங்கள் இருக்கா, அது கொடுத்துட்டாங்க. 28 மீட்டர்,
15 மீட்டர் அண்ட் 41 மீட்டர். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அதோட 3 சைட் சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா இதை லெவலிங் பண்ண போறாங்களாமா. சரியா? இப்போ இப்படி லெவலிங் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் ஆஃப் ஏரியாவை லெவலிங் பண்றதுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 20 ருபீஸ். ஓகேயா? அப்போ மொத்தத்துக்கும் லெவலிங் பண்ண எவ்வளோன்னு கேட்கறாங்க. ஓகே, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ருபீஸ்னா மொத்தத்துக்கும் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்கறோம்னா இந்த மொத்தத்தோட என்ன தெரிஞ்சிருக்கணும் நமக்கு? சூப்பர், ஏரியா அதாவது பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன். ஸோ இதில் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? A = 28, B = 15, C = 41ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் S multiplied by S minus A multiplied by S minus B multiplied by S minus C. So first S கண்டுபிடிப்போமா? S equals A plus B plus C divided by 2. S ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ 28, B ஓட வேல்யூ 15, C ஓட வேல்யூ 41 divided by 2. So இவங்க மூணையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 84 கிடைக்குது. 84/2. So cancel பண்ணா 1 2s are 2, 4 2s are 8, 2 2s are 4. So S ஓட வேல்யூ என்னன்னா 42 meters. ஓகேவா? ஓகே. ஸோ இது கிளியர் தானே? நான் போர்டை அழிச்சிட்டு அடுத்தது பண்ணலாங்களா? ஓகே. இப்போ எஸ் எவ்வளோ எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? 42ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 multiplied by 42 minus 28, 42 multiplied by 42 minus 15, 42 minus 41. Right? Right. அப்போ மல்டிப்ளை பண்ணா 42. 42 minus 28, 14. 42 minus 15, 27. 42 minus 41, 1. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இது ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் கஷ்டப்பட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படி? ஸோ இங்கே பாருங்களேன், 42. 42 எப்படி வரும்? 6 7s are 42. இந்த 6 எப்படி எழுதலாம்? 2 3s are 6. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? 2 multiplied by 3 multiplied by 7. ஓகேவா? முடிஞ்சு. இங்கே யார் இருக்கா? 14. 14 எப்படி எழுதலாம்? 2 7s. 7 2s are 14. அப்புறம் 27. 3 3s are 9. 9 3s are 27. ஓகேவா? multiplied by 1. 9. இப்போ ஸ்கொயர் ரூட்ல ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தா நம்ம மல்டிப்ளிகேஷன் இருந்தா வெளில எடுக்கலாம். எடுக்கலாமா? இந்த ரெண்டு 2க்கும் ஒரு 2, இந்த ரெண்டு 3க்கும் ஒரு 3, இந்த ரெண்டு 7க்கும் ஒரு 7, இந்த ரெண்டு 3க்கும் ஒரு 3. ஓகேவா? ஸோ இப்போ 2 3s are 6, 6 7s are 42, 42 3s are 126 மீட்டர் ஸ்கொயர். ரைட்? இதுதான் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஃபைன் ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம்? என்ன கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க? 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா. ஓகேவா? இப்போ எனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? எவ்வளோ ஏரியா கிடைச்சிருக்கு? 126 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபான்னா 126 மீட்டர் ஸ்கொயர். அதாவது மொத்தமா இதை லெவலிங் பண்றதுக்கு எவ்வளோன்னா 20 × 126. ஓகேவா? இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? ருபீஸ் 2520 ருபீஸ் கிடைக்கும். ஃபைனா? ஃபைன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஹெர்மோன்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஃபைன் ஃபைன். ஸோ அடுத்தது போலாமா? ஓகே. இப்போ இதே ஹெர்மான்ஸ் ஃபார்முலா எதுக்கு உள்ளது? இப்போ ஹெர்மான் ஃபார்முலா எதுக்குன்னு படிச்சோம் நம்ம. இந்த ஹெர்மான்ஸ் ஃபார்முலா எதுக்கு? ஹெரான்ஸ் ஃபார்முலா, சாரி ஹெர்மான் கிடையாது, ஹெரான்.
இந்த ஹெரான் ஃபார்முலா எதுக்குன்னு படிச்சோம்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்க்குன்னு படிச்சோம். இதை ட்ரையாங்கிளை தவிர வேற எங்கேயாவது யூஸ் பண்ணலாமா இந்த ஹெரான்னா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது கண்ண மணிக்கு இருக்கு. இப்போ இப்படி கரெக்டா எல்லா சைடும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது ஸ்கொயரு. ஏரியா கண்டுபிடிக்கணுமா? ஜம்னு ஸ்கொயரோட ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடும். இல்லப்பா, இப்படி கொஞ்சம் நீட்டமா இருக்கு, ரெக்டாங்குலரா இருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலருக்கும் ஃபார்முலா இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சோம். இப்படி இஷ்டத்துக்கு ஒரு இடத்துல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே நடுவுல ஒரு கோடு வரைங்களேன். இப்ப பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிளா மாறிடுச்சு. நமக்கு தான் ஹெரான் ஃபார்முலா இருக்கே ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க. ஸோ இந்த மாதிரி எப்பேற்பட்ட குவாட்ரிலேட்டரா இருந்தாலும் நடுவில் ஒரு கோடை போட்டு அதை அழகா ரெண்டு ட்ரையாங்கிளா மாத்தி அதுக்கு நம்மளோட ஹெரான் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து அடுத்து இதுதான் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து என்னென்ன ஷேப் பார்க்குறோம்னு சொன்னோம்? ரெண்டு ஷேப் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் யாரு? கியூபாய்ட். நம்ம நோட்டு புக்குன்னு ஆரம்பிச்சு நம்ம பார்க்குற அதிகபட்சமான ஷேப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கியூபாய்டாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லார்கிட்டயும் நம்மளோட புக் இருக்கும். இருக்கா? ஓகே. ஸோ புக்கில் பாருங்களேன், அதாவது புக்கோட இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும், மேலே உள்ள ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கும். இருக்கா? இருக்கு. ஆனா இது ஸ்கொயர் கிடையாது. இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மேட்ல இருக்கு. அதே ரெக்டாங்குலர் 3D மாத்தணும் அப்படின்னா தான் என்ன அப்படின்னா கியூபாய்ட். ஓகேவா? இப்போ உங்க புக்கு பாருங்க. உங்க புக் அதே ரெக்டாங்குலர் 3D மாத்தி தானே இருக்கு. ஸோ அப்போ உங்க புக் ஒரு கியூபாய்ட். ஓகே. இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்து அது 3D மாத்துறோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா கியூப். ஓகே மேம், எனக்கு கியூபுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, எல்லாருமே அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் விளாண்டுருக்கோமா? அதுல ஒரு கியூபை உருட்டுனா அவ்வளோ 1 2 3 4 5 6 அது உருட்டுறோமே கியூபு. அந்த கியூப் தான் என்ன அப்படின்னா இந்த கியூப் ஷேப். அந்த டைஸ் உருட்டுவோம் இல்லையா, அந்த டைஸ் தான் என்ன அப்படின்னா இந்த கியூப் ஷேப். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கியூபாய்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ரைட் ரைட். ஸோ சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்த்தோம் அப்படின்னாலே அதுல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலா பார்ப்போமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா equals 2 multiplied by LB plus BH plus LH. ஓகேவா? சூப்பர். ஸோ இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த கியூபோட எல்லா சைட்ஸையும் கவர் பண்ணியிருப்பாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா அந்த கியூபாய்டோட டாப் அண்ட் பாட்டத்தை விட்டுட்டு அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 multiplied by L plus B into H square units. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் சம் சால்வ் பண்ணலாமா? எஸ். ஓகே. இப்போ ஒரு கியூபாய்டு இருக்கு. ஸோ அந்த கியூபாய்டோட லென்த் கொடுத்துட்டாங்க 7.5 மீட்டர், பிரெத் கொடுத்துட்டாங்க 3 meters அண்ட் ஹைட் கொடுத்துட்டாங்க 5 meters. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 minutes டைம் தரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபார்முலா வச்சு இதோட லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் கண்டுபிடிக்க போறீங்க. நம்ம கிராஸ் செக் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க பண்ணது கரெக்டான கிராஸ் செக் பண்ணிடலாமா? சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா. ஃபார்முலா என்ன? 2 multiplied by length into breadth plus breadth into height அப்புறம் height into length square units. ஓகே. 2 multiplied by length ஓட வேல்யூ 7.5 multiplied by breadth ஓட வேல்யூ 3 and breadth 3 height 5.
and height 5 and length 7.5. ஓகேவா? ஓகே. For 2. 7.5 into 3, 22.5. 3 5s are 15. And again, 5 into 7.5, 37.5. Okay? Okay. So, இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 22.5 plus 15 plus 37.5. ஸோ இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 75. 2 multiplied by 75 எவ்வளோ? 150. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இதை கால்குலேட் பண்ணி 115 வந்துருச்சு. இதுக்கு ஒரு யூனிட்ஸ் போடணும்ல. ஸோ ஏரியா அப்படின்னு வந்தாலே ஸ்கொயரில் தான் முடியும் யூனிட்ஸ். ஸோ இங்கே நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்கு? என்ன இருக்கு? மீட்டர் தான் இருக்கு. ஸோ என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஓகே. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கிடைச்சிச்சு? 150 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்ஸ் 2 multiplied by L plus B into height. So 2 multiplied by L ஓட வேல்யூ 7.5, sorry, plus breadth ஓட வேல்யூ 3 multiplied by height 5. So 2 multiplied by 7.5 plus 3, 10.5 into 5. So இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 105 meter square. So இது என்னது? lateral surface area. ஓகேயா? ஓகே. ஸோ எனக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன கிடைச்சிச்சு? 150 மீட்டர் ஸ்கொயர். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா 105 மீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் பெருசாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கு எல்லா சைட்ஸையும் கவர் பண்ணுறோம். லேட்டரல் சர்ஃபேஸில் டாப் அண்ட் பாட்டம்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது கம்மியாக தான் இருக்கும். ஃபைனா? ஃபைன். ஸோ அடுத்தது மூவ் பண்ணலாமா? ஓகே. ஓகே. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் ஒன்று பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரூம் எடுத்துக்க போறாங்களாமா. ஸோ என்ன பண்ண போறாங்களா? ஒரு ரூம் எடுத்துக்க போறாங்களா. அந்த ரூம் என்ன பண்ண போறாங்களா? ரெனோவேட் பண்ண போறாங்களா. சரியா? சரி. அந்த ரூமோட லென்த் எவ்வளவா? 25 மீட்டர்ஸ். பிரெத் எவ்வளவா? 15 மீட்டர்ஸ். அண்ட் ஹைட் எவ்வளவா? 5 மீட்டர்ஸ். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ரூம் முழுக்க இவங்க ரெனோவேட் பண்ண போறாங்கல்ல. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன பண்ண போறாங்களாம் அப்படின்னா, அவங்க அந்த ரூமோட ஃப்ளோரையும், அதாவது தரையையும் அண்ட் சுத்தி இருக்க 4 வாலையும் மட்டும்தான் ரெனோவேட் பண்ண போறாங்களாம். ஸோ என்ன பண்ண போகல அப்படின்னா, டாப், அதாவது மேல உள்ள கூரையை அவங்க ரெனோவேட்டே பண்ணலப்பா. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாத்தையுமே ரெனோவேட் பண்ண போறாங்கன்னா நம்ம டக்குன்னு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எடுத்தோமா போட்டோமான்னு போயிடலாம். ஸோ இங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி உள்ள 4 வால் மட்டும்தான் ரெனோவேட் பண்றாங்க. அப்புறம் பாட்டமை ரெனோவேட் பண்றாங்க. ஸோ இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இமேஜின் இந்த ரூமை ஒரு கியூபார்டா நினைச்சுக்கோங்க. ரைட்? ஓகே. ஸோ இதுல இவங்க இது 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 இந்த 4 வாலும் அப்புறம் இந்த பாட்டமும் பண்ண போறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 4 வால் இருக்குல்ல, ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ளோர் எப்படியும் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி தான் இருக்க போகுது, அதுக்கு தனியா ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் 4 வால்ஸ். ஓகேவா? ஸோ அப்படின்னா எப்படி இருக்க போகுது? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபார்டா இருக்க போகுது. சரியா? சரி, ஃபார்முலா போட்டுடலாமா? 2 multiplied by L plus B into H.
ஸோ 2 multiplied by length ஓட வேல்யூ 25, breadth ஓட வேல்யூ 15, multiplied by height ஓட வேல்யூ 5. ஸோ 2 multiplied by 30, 40. ரெண்டே சாரி இது ரெண்டே ஆட் பண்ணணும் இல்லையா? L plus B தானே. ஸோ length 25, breadth 15. ரெண்டே ஆட் பண்ணா 40 multiplied by 5. 240s are 80, 80 into 5, 400. ஸோ இங்கே எல்லாமே மீட்டரில் இருக்கு, மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் வந்து எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு அப்படின்னா 400 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. சூப்பரா? ஓகே. ஸோ அடுத்து எனக்கு என்ன கிடைக்கணும்? ஏரியா ஆஃப் ஃப்ளோர் கிடைக்கணும். ஃபைன் ஃபைன். ஸோ ஏரியா ஆஃப் ஃப்ளோர் என்ன? ஃப்ளோர் என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் எவ்வளோ? 15. பிரெத் எவ்வளோ? லென்த் எவ்வளோ? 25. பிரெத் எவ்வளோ? 15. 25 into 15 375 மீட்டர் ஸ்கொயர். சூப்பரா? சூப்பர். ஓகே. இப்போ எனக்கு என்ன வேலை பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் மொத்தமா ரெனோவேட் தான் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. அப்போ டோட்டல் ஏரியா எவ்வளோ? இந்த வாலோட ஏரியாவையும் இந்த ஃப்ளோரோட ஏரியாவையும் ஆட் பண்ணணும். வாலோட ஏரியா எவ்வளோ? 400 மீட்டர் ஸ்கொயர் பிளஸ் ஃப்ளோரோட வேல்யூ எவ்வளோ? 375 மீட்டர் ஸ்கொயர். ரெண்டே ஆட் பண்ண எனக்கு கிடைக்கும் 775 மீட்டர் ஸ்கொயர். சூப்பரா? சூப்பர். இப்போ இதுல 1 மீட்டர் ஸ்கொயரை ரெனோவேட் பண்றதுக்கு எனக்கு ஆற காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 80. ஓகேவா? ஸோ அப்போ காஸ்ட் ஃபார் டோட்டல் ரெனோவேஷன் ஆஃப் 775 மீட்டர் ஸ்கொயருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 80 into 775 இருக்கும். கரெக்டா? 80 into 775 எவ்வளோ அப்படின்னா 62,000 rupees வந்து எனக்கு இந்த டோட்டல் வாலை ரெனோவேட் பண்றதுக்கு, அதாவது வால் பிளஸ் ஃப்ளோரை ரெனோவேட் பண்றதுக்கு எனக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தேவைப்படும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்படிதான் கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுவாங்க. ஃபைனா? ஃபைன். ஸோ அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச டைஸ், அதாவது கியூபை தான் பார்க்க போறோம். பார்க்கலாம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கியூப். ஓகே. இப்போ கியூபாய்டு என்ன பண்ணும்? ஒரு ரெக்டாங்கிள அப்படியே 3Dயா மாத்தணும். அதுதான் என்ன அப்படின்னா கியூபாய்டு. கியூபாய்டுல லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இது மூணும் வேற வேறையா இருக்கும். ஒரு கியூபாய்டு எடுத்து அதோட லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணையும் ஈக்குவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கியூப் கிடைச்சிரும். ஆமா. ஸோ கியூப்ல என்னன்னா அதோட எல்லா அதோட லென்த்தும் சரி, பிரெத்தும் சரி, ஹைட்டும் சரி எல்லாமே ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்கொயர் எடுத்து அதுல ஒரு சைடு எவ்வளவு தூரமோ அதே அளவுக்கு அதுக்கு ஹைட் கொடுத்தோம்னா அது கியூபா மாறிடும். ஓகே. ஓகே. கியூப்ல மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்கும்? 12 சைட்ஸ் இருக்கும். இந்த 12 சைட்ஸுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னன்னா 6a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த கியூபோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது கியூபோட டாப்பையும் பாட்டத்தையும் மட்டும் விட்டுட்டு சுத்தியில மட்டும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுதான் லேட்டரல் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்னன்னா 4a ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா? ஓகே. ஸோ இது மொத்த பரப்பளவு, இது வலைப்பரப்பு. சரியா? இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயரோட ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 5 சென்டிமீட்டர் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஸோ சொல்யூஷன் என்ன கொடுத்துட்டாங்க?
A equal to 5 சென்டிமீட்டர். என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர். ஏயோட வேல்யூ என்ன? 5. 6 multiplied by 5 squared. So 6 multiplied by 5 squared ஓட வேல்யூ 25. 6 25s are 150. ஸோ இதில் என்ன இருக்குன்னா சென்டிமீட்டர் இருக்கு, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து யாரு அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. அதோட ஃபார்முலா என்னன்னா 4a ஸ்கொயர். 4 மல்டிப்ளைட் பை ஏயோட வேல்யூ 5 ஸ்கொயர் 5. ஸோ ஸ்கொயர் பண்ணுறோம். 4 மல்டிப்ளைட் பை 25. இதோட வேல்யூ என்ன அப்படின்னா 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு கியூப் இருக்கு. அந்த கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த பரப்பளவு எவ்வளவா? 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட வலை பரப்பளவு, அதாவது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஓகேவா? ஓகே. ஸோ எப்பவுமே வந்து ஒரு சைடு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சைடு கொடுக்கல, முதல்ல நம்ம அந்த சைடையே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இதோட ஃபார்முலா என்ன? 4a ஸ்கொயர். இதுல எனக்கு என்ன தேவை? ஏ தேவை. ஏ கொடுத்துருக்காங்களா? சூப்பர், கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல இந்த ஏ யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரி, கொஸ்டின்ல வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட வேல்யூ என்னன்னா 486. ஓகே, இவங்களை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன? 6a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 486. ஸோ இந்த 6 வந்து அந்த பக்கம் கொண்டு போகலாம். கொண்டு போனால் என்ன கிடைக்கும்? a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 486 டிவைடட் பை 6. ஓகேவா? 1 6 ஆர் 6, 8 6 ஆர் 48, ரிமைண்டர் 1. ஸோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? a ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 81. ஸோ ஏ அப்படியே வச்சு இந்த பக்கம் ஸ்கொயர் ஸ்கொயர் அந்த ஈக்குவல்ஸ்க்கு அந்த பக்கம் கொண்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஓகேவா? இந்த 81 எப்படி பிரிக்கலாம்? ரூட் ஆஃப் 9 9s ஆர் 81. ஸோ இது வெளில வரப்ப எப்படி ஆகிடும்? 9 ஆகிடும். நமக்கு என்னென்னு கொடுத்துருந்தாங்க? சென்டிமீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருச்சு? ஏ ஈக்குவல்ஸ் 9ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஓகே. ஃபைன். நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ஏ ஈக்குவல்ஸ் 9 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இதில் போட்டுடலாமா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல்ஸ் 4 into a squared, which is equals 4 multiplied by 9 squared. So 4 into 9 squared na எவ்வளோ? 9 9 81. So 4 into 81 331 சென்டிமீட்டர்ல தான் எல்லாம் இருந்துச்சு. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஓகேவா? சாரி, 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்னலாம் பார்த்தோம்? ஒரு சின்ன ரீகேப் பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தோம். ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி வால்யூம் இருக்கு, பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்க்க போறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரியா பார்த்தோம். ஏரியாவுக்கு என்ன எழுதுவாங்க அப்படின்னா ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதுவாங்க. ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர், இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ என்ன பார்க்குறோம்? வால்யூம் பார்க்குறோம். ஸோ இது எப்படி சொல்கிறாங்க? கியூபிக் யூனிட்ஸ். ஸோ அப்போ இதை எப்படி எழுதுவாங்கன்னா சென்டிமீட்டர் கியூப், மீட்டர் கியூப் அப்படியே போடுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன? வால்யூம் ஆஃப் கியூப். வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ ரெண்டுலேயும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாமா?
ஓகே. இப்போ நம்ம கிட்ட ஒரு கியூப் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளோ அப்படின்னா 10 சென்டிமீட்டர், அண்ட் ஹைட் எவ்வளோ அப்படின்னா 8 சென்டிமீட்டர். அதோட வால்யூம் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ லென்த் நமக்கு எவ்வளோ 12 சென்டிமீட்டர், பிரெத் எவ்வளோ 10 சென்டிமீட்டர், ஹைட் எவ்வளோ 8 சென்டிமீட்டர். So 12 tens are 120, 120 to 8, 960. So 960 என்ன யூனிட் எழுதணும்? கியூபிக் யூனிட். ஸோ இங்கே யூனிட் யாரு? சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூப் போட்டுறணும். ஃபைனா? ஃபைன். அதுக்கடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கியூப்ல ஒரு சம் பார்க்க போறோம். ஸோ ஒரு சைடோட லென்த் எவ்வளோனா 10 சென்டிமீட்டரா. அந்த கியூபோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன? 10 சென்டிமீட்டர். ஓகே, சாரி, ஏ கியூப். ஓகேவா? ஏ கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இப்போ ஏன்ற இடத்துல நமக்கு யார் இருக்கா? 10. ஸோ 10 கியூப். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்? 10 multiplied by 10 multiplied by 10. So which is equals 1000 centimeter cube. ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் guys, இந்த மென்சுரேஷன் சாப்டரோட ஓவரால் ரிவ்யூ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிடலாம். டவுட்ஸ் இருக்காமா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க, நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, சாட் பாக்ஸ்ல எனக்கு எந்த ஆன்சர்ஸும் வரல. ஸோ நான் எல்லாருக்கும் கிளியர் அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ காய்ஸ். அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.